Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற பாரம்பரியம் மிக்க உலக பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கேள்வியுற்று இந்த நாடே அதிர்ச்சியுற்று. மிக மோசமான இந்த சம்பவம் நடைபெற காரணங்கள் என்ன? ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் இது போன்ற ஒரு செயல் நடந்திருக்கிறது, ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ரோந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் இன்றைய தினம் அந்த சம்பவத்தை விட மிக மோசமான அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட மாணவியினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட மாணவி தாக்கப்பட்டிருக்கிறார். அது எப்படி தனிப்பட்ட மாணவியாகும்? தனிப்பட்ட அப்படின்ற வார்த்தையே மிக மோசமான வார்த்தை. இதிலெல்லாம் அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் செய்யாமல் என்ன அவியலா செய்வது? இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதை தனிப்பட்ட ஒரு விஷயமாக கருதிவிட முடியுமா? மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிலவி வருகிறது என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இது தவறான விஷயம். எவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது? முறையாக அங்கு இருக்கக்கூடிய புதர்கள், அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளாகம், அந்த வளாகத்தில் அங்க சிசிடிவி வேலை செய்வதில்லை, எதுவுமே வேலை செய்யல. இன்னைக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறாங்க, ஞானசேகரன் என்கின்ற ஒருவரை பிடித்து அந்த நபர் அங்கே பிரியாணி சாலையோரம் பிரியாணி விற்கிறாராம். நேற்றைய தினம் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், போலீஸ்ல அரசியல் கலந்துருச்சுன்னு. மிக சிறந்த உதாரணம். ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு மக்கள் தலைவனாக மிக தெளிவாக அவர் சொல்லி இருப்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். காவல்துறையில அரசியல் கலந்திருக்குது என்று சொன்னால் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஆளும் கட்சியினுடைய அராஜகம் தலைவிரித்தாடுகிறது என்றுதான் பொருள். ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மிக மோசமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். நடந்திருப்பது ஒரு கொடூரமான விஷயம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகளுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பெற்றோருடைய மனம் எவ்வளவு துடிதுடிக்கும் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அரசை நம்பி, அந்த நிர்வாகத்தை நம்பி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டால் அங்கு பாலியல் பலாத்காரம் என்று நடைபெறுகிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு கொடூரமான, ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு சீர்குலைவு எங்கே இருக்கும்? தமிழகத்தில் கடந்த 3 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்று. இதற்கெல்லாம் காரணம் இந்த நிர்வாகம். இதற்கெல்லாம் முழு காரணம் திராவிட மாடல். தொடர்ந்து எல்லோரையும் ஏசி பேசி, யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து பேசுகிறார்களெல்லாம் கைது செய்து, இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இனியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தனிப்பட்ட விவகாரம் என்று சொல்லியதற்கு திரு கோவி செழியன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எவ்வளவு மோசமான விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, எங்கு பார்த்தாலும் அடி தடி வெட்டு குத்துணி, என்ன கொலை, என்ன இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சமுதாயமாக போய்க் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகம். இதற்கெல்லாம் காரணம் மார்தட்டிக் கொண்டு திராவிட மாடல் என்று சொல்வதுதான். இந்த திராவிட மாடல் என்பதுதான் இந்த அத்தனை சீரழிவுக்கும் காரணம். முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போதாவது எழுந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆட்சி முடியப் போகிறது. மொத்தமாக திமுக ஆட்சி முடியப் போகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.